ஹலோ விவஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காக் கிளாக். காக் பார்த்தீங்கன்னா இறைவன் நமக்கு கொடுத்தது. இந்த சேவல் வந்து நம்மளை அதிகாலையில் எழுப்பி விடும். எதுக்குன்னு சொன்னால், சூரியன் வந்து உதிக்கும் பொழுது அதை நம்ம வரவேற்க தயாராக இருக்கிறதுக்காக. அப்போ எப்போ நம்ம சூரியன் உதிக்கும் பொழுது தயாராகணும்னா நம்ம சீக்கிரமாகவே எழுந்திருக்கணும் இல்லையா? அதுக்கு அந்த டைமை விட முன்னாடி எழுந்திருக்கணும். அப்போ 6 மணிக்கெலாம் சூரியன் வந்துடுது. அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு முன்னாடி தயாராகணும்னா அப்போ அதிகாலையில் எழுந்திருக்கணும். இப்போ பொதுவாக 5 மணிக்கெல்லாம் நமக்கு சேவல் வந்து கூவ ஆரம்பிச்சிடும். 4:45 5 மணிக்கெலாம் அதிகாலையில் கூவுது. அப்போ நம்ம அதிகாலையிலங்கும்போது நம்ம எழுந்திரிச்சு அந்த நேரம் கிளம்பி நம்ம இந்த சூரியனை வரவேற்கும் பொழுது நம்ம கண்களால் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த உதிக்கிற சூரியனை நம்ம கண்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம கண்கள் ஆரோக்கியமாகும் பொழுது நம்ம உடல் முழுவதுமே நல்ல உற்சாகம் பெறும். இன்னொன்று, சூரியன் எப்படி உதிக்கும் பொழுது நல்ல பிரைட்டாக இருக்கோ அதே மாதிரி நம்மளும் எப்படி இருப்போம்னா, அதை காலையில் நம்ம கண்களால் பார்க்கும்போது நம்மளும் அன்னைக்கு முழுவதும் நல்ல உற்சாகமாக செயல்படுறதுக்கு நமக்கு பலன் கிடைக்குது. அதிலிருந்து விட்டமின்ஸ் நமக்கு உடம்புக்கு நல்ல நம்ம எல்லா வேலைகளையும் சுறுசுறுப்பாக செய்வதற்கு நமக்கு தேவையான விட்டமின்ஸ் நமக்கு அதில் கிடைக்குது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து கிளாக்குன்னு இன்னொன்று சொன்னேன். கிளாக் வந்து நம்ம அலாரம் வச்சுட்டு தூங்குறோம், காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோன்ட்டு. ஆனால் வச்ச டைமுக்கு எத்தனை பேர் கரெக்டாக எழுந்திருக்கிறோம்? அது கிளாக் நமக்கு என்னதான் ரிங் பண்ணாலும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம படுத்து தூங்கிடுறோம். அப்போ அது திரும்ப அடிக்கிறது இல்லை. ஒரு சிலர் திரும்ப அடிக்கிற மாதிரி செட் பண்ணாலும் நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிடுறோம். ஆனால் இந்த சேவல் வந்து நம்ம ஆஃப் பண்ண முடியாது. அது தாங்க நமக்கு இந்த கிளாக்கும் காக்கும் உள்ள வித்தியாசம். காக் வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்காது, அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும். ஆனால் அந்த சத்தம் நம்ம காதுக்கு நல்லா கேட்கும். ஆனால் இது நம்ம பக்கத்துலேயே இருக்கும் கிளாக்கு, ஆனாலும் நம்ம அந்த சத்தமும் கேட்காது. இன்னொன்று, அப்படி கேட்டாலும் திரும்ப நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவோம். இதனால இந்த கிளாக் பார்த்தீங்கன்னா, இப்போ பேட்ரி இல்லாத கிளாக் பார்த்துருக்கீங்களா? அது வந்து அந்த டைம் வந்து நம்ம ஓடாமல் தான் இருக்கோம். ஆனால் காலையிலையும் சாயங்காலமும் நமக்கு 2 டைம் வந்து அது கரெக்டாக காட்டும். அதே மாதிரி நம்ம மக்கள் 2 விதமாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் எப்படி இருக்காங்கன்னா, இந்த பேட்ரி போடாத கிளாக் மாதிரி வேலை செய்ய விரும்பாதவங்களா இருக்காங்க. இன்னொரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா, எப்பயுமே வேலை செய்ய விரும்புகிறவங்களா இருப்பாங்க. அவங்க எப்பயுமே ஆக்டிவாக இருப்பாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. எப்படின்னா, நம்ம அந்த உதிக்கிற சூரியன் எப்படி எனர்ஜியாக நம்ம உதிச்சு வருதோ அதே மாதிரி இந்த மக்களும் எப்படி இருப்பாங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க நல்லா எனி டைம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க. இன்னொன்று, நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வின் பண்ணவங்கள பாருங்களேன். நம்ம லைஃப்லேயே யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே அதிகாலையில் எந்திரிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. இன்னொன்று, அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அது ஏன்னா அவங்க அதிகாலையில் எழுந்திக்கும் போது அந்த சூரியன் கிட்ட இருக்க அந்த பவர் அவங்களுக்கு கிடைக்குது. எப்படி நிலா சூரியன் கிட்ட இருந்து அந்த ஒளியை வாங்கி பிரகாசிக்குதோ அதே மாதிரி நம்ம அதிகாலையில் வர்ற சூரியன் வந்து வெப்பம் அதிகமாக இருக்காது. ஆனால் அதில் கிடைக்கிற நன்மைகள் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது அதிகமாக இருக்கிறனால சூரியன் எப்படி பிரகாசிக்குதோ அதே மாதிரி நம்மளும் உற்சாகமாக வேலை செஞ்சு நம்மளோட லைஃப்பில் நம்மளும் ஷைன் ஆகிறதுக்கு நமக்கு அது தேவைப்படுது. அந்த விட்டமின்ஸ் அந்த நேரத்தில் கிடைக்கிற விட்டமின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப அத்தியாவசியமானதாக நமக்கு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து அதிகாலையில் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து நமக்கு சேவல்ங்கிறத நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ நிறைய பேர் கிளாக் வச்சுருக்கவங்க ஆனால் எழுந்திரிக்க முடியாது. அதே மாதிரி கோல் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் யார் அவங்களுடைய கோல் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அப்போ அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம சூரியனை பார்க்கும்போது நம்ம சூரியன் எப்படி பிரைட்டாக காலையில் இருக்கோ அதே மாதிரி நம்ம லைஃப் முழுசுமே நமக்கு எப்பயுமே பிரைட்டாக இருக்கும். நம்ம ஷைனாக இருப்போம். ஷைன் பண்ணுறதுக்கு எப்படி நிலாவுக்கு வந்து சூரிய வெளிச்சம் தேவைப்படுதோ அதே மாதிரி நமக்கும் சூரியன் வந்து பகலில் மற்ற நேரத்தில் நம்ம வந்து அது ஹீட்டை தான் கொடுக்கும். ஆனால் அந்த அதிகாலையில் வந்து நமக்கு ஷைன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் நமக்கு கொடுக்குது. அப்போ அதை வந்து நம்ம ஈஸியாக நமக்கு இப்போ காசு கிடையாது. அது
இப்போ தண்ணியில் நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். ஆனால் இது வந்து நமக்கு காசு கிடையாதுங்கும்போது காலையில் எழுந்திருச்சு நமக்கு ஓசியாக கிடைக்கிற இந்த இதை நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் பெற்று ஷைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாருமே இன்னையிலேருந்து ஷைன் பண்ணுறதுக்கு இந்த காக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லாரும் சூரியன் வரும் பொழுது நம்ம சூரியனை வெல்கம் பண்ண ரெடியாக இருக்கணும். தேங்க்யூ வீவர்ஸ்.